வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு வேளை உணவாக நம்ம ராகி மாவை எடுத்துக்கலாம். ராகி மாவு கூழ், களி, அடை, புட்டு இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப் ராகி மாவில் சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே இதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு கப் ராகி மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது தண்ணி நமக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆற வச்சு நம்ம மாவு பிசையும் போது கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம மாவு சேர்த்து கிளறும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறி விடணும். அந்த தண்ணியோட சூட்லேயே மாவு வெந்தால் போதும். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதையே நல்லா அழுத்தி பிசையும் போது நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும். மாவு உதிரியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு லூஸ் ஆகிடும், சப்பாத்தி வராது. நம்ம அழுத்தி பிசையும் போது அது கரெக்டான அளவுக்கு வந்துடும். பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், சப்பாத்தி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை எந்த சைஸில் நமக்கு சப்பாத்தி தேவையோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1 கப் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் மாவில் செய்ய போகிறீங்கன்னா 1 கப் தண்ணி வச்சு இதே மாதிரி மாவை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளை உருட்டி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக ராகி மாவை சேர்த்து நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இதை திரட்டி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா திரட்டியாச்சு. நம்ம இப்படியே போட்டாலும் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வேணும்னா இது மாதிரி ஒரு மூடி எடுத்து நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ சுற்றி இருக்கிற மாவை எடுத்துடலாம். இப்போது ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக சப்பாத்தியை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதமுள்ளதையும் திரட்டி எடுத்துக்கலாம். மாவெல்லாம் திரட்டி முடித்ததுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தியை போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பக்கூடாது. சப்பாத்தி ஹார்டாகிடும். போட்ட உடனே நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். சப்பாத்தியை இதே மாதிரி எண்ணெய் தடவி உடனுக்குடனே திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது சப்பாத்தி கலர் மாறாமல் நல்லா வெந்து வரும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது மேலேயும் கலர் மாறி கருப்பாயிடும், உள்ளேயும் நல்லா வெந்து வராது. அதனால் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா 2 பக்கமும் வெந்து கலர் மாறாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு சைடிஷ்ன்னு பார்த்திங்கன்னா சாம்பார், வடகரி எல்லா வித சட்னியோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.